ஹாய் எவ்ரிவான். வாங்க இன்றைக்கி நாங்கள் கடையில் வாங்குகிற பராட்டா ரொட்டி வீட்டிலே எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது எங்களுக்கு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலும். நான் வீட்டில் பராட்டா செய்ய போக்கில் நல்ல ஜாய் ஆயில் தான் சேர்ப்பேன். அதேமாதிரி வீட்டில் செஞ்சோம்னா பராட்டா நல்லாவே சாஃப்டாகவும் வரும். பாருங்கள், இந்த பராட்டாவை எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுண்டு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு நான் பார்ப்பேன். மெஷரிங் கப்பில் சரியாக வெட்டி 4 கப் மா இங்கே நான் எடுத்திக்கிறேன். அதுக்கு 1 டீஸ்பூன் சால்ட், ஒரு பிஞ்ச் நீங்கள் ஆப்ப சோடா சேருங்க. அதிகமான ஆப்ப சோடா சேர்த்துடுவானு. அதுக்கு 5 டீஸ்பூன் நாங்கள் ஆயில் சேர்த்துக்கொள்ளணும். அதன் பின்னால் எந்த மெஷரிங் கப்பில் நாங்கள் மாவை அளந்தமோ அதே மெஷரிங் கப்பில் 1.5 கப் நாங்கள் தண்ணி சேர்க்கணும். ஆரம்பமாக 1 கப் தண்ணியை சேர்த்து இந்த டோ நீங்கள் நல்லா பிணைங்க. அப்படி போதாட்டித்தான் மற்ற 1/2 கப்பை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 1 கப் தண்ணி தான் சேர்த்திந்தேன். இப்போ அது போதாமல் இருக்கிறதால 1/2 கப் தண்ணியிலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். எல்லா தண்ணியும் ஒரே மிக்கே நீங்கள் ஊற்றிக்கொள்ள வேணும். ஏண்டா தண்ணி கூடினாலும் ஆப்ப சோடா கூடினாலும் பராட்டாவை எங்களுக்கு சரியாக செய்ய இயலாமல் போய்த்திடும். எனக்கு இன்னும் தண்ணி போதாத மாதிரி, எனவே பேலன்ஸ் உள்ள அந்த சொட்டு தண்ணியும் சேர்த்து ஃபுல்லாக நான் இந்த டோவை செஞ்சு முடிக்கிறேன். பாருங்கள், நான் அந்த 1.5 கப் தண்ணியை தான் சேர்த்தேன். மேலதிகமாக எந்த ஒரு தண்ணியும் சேர்க்கல. இப்போ இந்த டோவை இதை நாங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் நல்லா நாங்கள் பிணைஞ்சி கொள்ளணும். பிணைஞ்சதுக்கு பின்னால் ஆயில் ஒரு கரண்டியை இந்த டோரை மேலே தேய்ச்சி இது 2 ஹவருக்கு நாங்கள் மூடி வைக்க ஓணும். உங்களுக்கு 1/2 ஹவருக்கு மூடி வைக்க ஏழுமைந்தேண்டா 1/2 ஹவர் சரி மூடி வச்சு செய்யுங்க. அப்போயும் இந்த பராட்டா இதே போலே சாஃப்டாக வரும். 2 ஹவர் வைக்கிறதால நல்லாவே சாஃப்டாக நல்ல பெர்ஃபெக்டான பராட்டாவை எங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ள இயலும். இப்போ 2 ஹவருக்கு பின்னால் இந்த டோவை நான் எடுத்து அதுக்கு பிணைஞ்சி அது 2 போர்ஷனாக நான் பிரிக்கிறேன். இப்போ இந்த பிரித்த ஒவ்வொரு போர்ஷன்லேயும் நான் 5 பால் செஞ்சு கொள்ள போகிறேன். பாருங்கள், இப்படி ஒவ்வொரு பகுதியாக எடுத்து இப்படி பசந்தான பால் செஞ்சு கொள்ளுங்க. இந்த பால்ஸை வைக்கிற டிஷ்லேயும் நாங்கள் ஆயிலை தேய்ச்சி கொள்ளணும். நான் இப்போ அதே டிஷ்ஷில் வைக்கிறதால இதெல்லாம் செஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னால் மேலுக்கால நான் கொஞ்சம் ஆயிலை ஊற்றி கொள்வேன். இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் செஞ்சாச்சு. இப்போ நாங்கள் இதை தட்டி சுட்டெடுக்கத்தான் இயக்கிது. இது உங்களுக்கு டைல்ஸ்லேயும் தட்ட இயலும். நான் இந்த ட்ரேயில் தட்டுறேன். முதல்ல நாங்கள் தட்டுற இடத்துல கொஞ்சம் ஆயிலை தேய்ச்சிட்டு தான் நாங்கள் ஒவ்வொரு பராட்டாவாக நாங்கள் தட்டி கொள்ளணும். நான் ஆயில் தேய்க்காமல் தட்ட போன மீண்டா சரியாக அது இழுப்பட்டு வராது, பராட்டா இழுப்பட்டு வராது. எனவே கொஞ்சம் கொஞ்சம் ஆயிலை தட்டுற இடத்துல தேய்ச்சிட்டு தான் நாங்கள் ஒவ்வொரு போல்ஸாக வச்சு பராட்டாவை தட்டி கொள்ளணும்.
ஆரம்பமாக உங்களோட விரல்களால் இப்படி நீங்கள் இழுத்துக்கொள்ளுங்க. இந்த டோரை மேலேயும் கீழேயும் நீங்கள் ஆயிலை தேய்ச்சிட்டு தான் நீங்கள் இழுக்கணும். இப்படி விரலாலேயே நல்ல மெல்லிசாக நீங்கள் இழுத்துக்கொள்ளுங்க. ரோலர் யூஸ் பண்ண வேணும் இதுக்கு. இப்படி இழுத்ததுக்கு பின்னால் இப்படி 2 சைடால் மடித்து அதையும் 2க்கா மடித்து சின்ன சின்ன ஸ்கேமாய் இதை நீங்கள் செஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ இது ஒரு சின்ன பராட்டமாக இருக்குது. இப்படியே நீங்கள் எல்லா பால்ஸ் வேலையும் செஞ்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் செஞ்சு ஒரு தட்டில் வச்சதுக்கு பின்னால் நீங்கள் ஃப்ளேம் ஆன் பண்ணி உங்களோட பேனை சூடாக்குங்க. பேன் சூடாகினதுக்கு பின்னால் அந்த சின்ன பராட்டாவில் ஒன்றை எடுத்து இப்படி நீங்கள் 4 சைடுக்கு அதை இழுத்துக்கொள்ளுங்க. சாதாரணமாக நாங்கள் கடையில் வாங்குகிற பராட்டா எந்த சைஸ்க்கு ஈக்குமோ அந்த சைஸ்க்கு இந்த சின்ன பராட்டாவை 4 சைடால் நீங்கள் இழுத்துக்கொள்ளுங்க. இழுத்து இதை சூடாகின பேனில் போட்டு நாங்கள் சுட்டு எடுக்கத்தான் ஈக்குது. இது எல்லாத்தையும் ஒரே மிக்கே செஞ்சு வைக்க வேணும். ஒவ்வொரு பராட்டாவாக சுட்டெடுத்ததுக்கு பின்னால் தான் ஒவ்வொன்றா செஞ்சு நாங்கள் போடணும். சூடாகின பேனில் இதை போட்டு லோ ஃப்ளேமில் ஆரம்பமாக இது நீங்கள் சுடுங்க. இதில் கலர் ஒரு சைட் போட்டு அதில் கலர் மங்கினத்துக்கு பின்னால் நாங்கள் இதை அடுத்த சைடுக்கு பெரட்டணும். அடுத்த சைட்லேயும் கலர் மங்கினத்துக்கு பின்னால் தான் நாங்கள் ஃப்ளேமை ஹை ஆக்கி அவசரமாக இந்த பராட்டாவெல்லாம் நாங்கள் சுட்டு எடுக்க ஓணும். ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த பராட்டாவை சுட்டெடுக்கவும் படாது, ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டெடுக்கவும் படாது. இந்த பராட்டாவை போட பக்கத்தில் ஃப்ளேமை லோ ஆக்கிடணும். 2 சைட்லேயும் கலர் மங்கினத்துக்கு பின்னால் ஃப்ளேமை ஹை ஆக்கி நாங்கள் இதை சுட்டெடுக்கணும். அப்போ தான் இந்த பராட்டாவை எங்களுக்கு பர்ஃபெக்டாக செஞ்சு எடுக்க இயலும். பாருங்கள், இங்கே நான் 11 பராட்டா நான் செஞ்சு எடுத்திக்கிறேன். பாருங்கள் இது எந்த அளவு சாஃப்டாக ஆகிக்குது. கடையில் வாங்குகிற பராட்டாவுக்கு பார்க்க சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்களுக்கு லாபமும் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்டா என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.